உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் தருமாதுறை முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் இளையராஜா வீட்டை அடைத்து உடைத்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புகார் மனு அளித்தனர். அப்போது மாவட்ட செயலாளர் கலையரசன், மாவட்ட துணை செயலாளர் கிருஷ்ணகுமார், மாநில துணை செயலாளர் சீனிவாசராவ், மாவட்ட செய்தி தொடர்பாளர் உதயகுமார் மற்றும் மாவட்ட அமைப்பாளர் மனோகரன், பெரம்பலூர் ஒன்றிய செயலாளர் பிச்சை பிள்ளை, வேப்பந்தட்டை ஒன்றிய பொருளாளர் கோவிந்தராஜ், நகரமன்ற உறுப்பினர் தங்க சண்முக சுந்தரம், நால்ரோடு நடராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னாள் தலைவராக இருந்த இளையராஜா அவர்களின் வீட்டை அடித்து உடைத்த சமூக விரோதிகள் ராஜ்குமார், செல்வமணியின் மனைவி பாக்கியலட்சுமி, சிலம்பரசன் மற்றும் பலர் போன்றவர்கள் அந்த பகுதியில் தொடர்ந்து சமூக பதற்றத்திற்கும் அந்த பகுதியில் உள்ள அப்பாவி மக்களை இதை போன்ற வீடை உடைப்பது, அடிப்பது, இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பம் தொட்டே இது மாதிரி சமூக விரோதமான செயல்களை செயல்பட்டு வரும் அவர்கள் தேவையில்லாமல் ஊரில் நடந்த பங்காளி சண்டையில் இளையராஜா அவர்களை பேரை இணைத்து அவரை அவதூறாக பரப்ப வேண்டும் என்றும், எங்கள் கட்சி தலைவர், எங்களின் குலதெய்வம் எழுச்சி தமிழர் அவர்களின் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் அவர்கள் வீட்டை அடித்து நொறுக்கி தோஷம் செய்து அதற்கு ஆதாரமாக நிறைய வீடியோக்கள் உள்ளது. ஆனால் அதை மறைத்து இளையராஜா அவர்கள் சென்னையில் வசித்து வருகிறார். அவர் சென்னையில் தான் தற்போது இருக்கிறார். அவர் அவர்கள் வீட்டை அடித்ததாக பொய்யான தகவலை செல்வமணியின் மனைவி பாக்கியலட்சுமி பேட்டியாக கொடுத்துள்ளார். அவர் எங்கள் தலைவரும் தரைக்குறைவாக பேசியுள்ளார். நாங்கள் தெய்வம் மதிக்கும் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை அவதூறாக பேசிய செல்வமணியின் மனைவி பாக்கியலட்சுமியில் குண்டர் கட்ட சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும், தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அவர்கள் மேல் HS பதிவு பண்ண வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா SPI அவர் சந்தித்து இது சம்பந்தமாக நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். திருவாரூர் மாவட்டம் கோவில்பத்து கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கிராம மக்கள் பயன்படுத்திய குளத்தை தனிநபர் கடந்த 4 வருடங்களாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டியுள்ளதாகவும், மேலும் புதிய கட்டிடங்களை கட்டுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மாவட்ட ஊராட்சி நிர்வாகிகளிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வடிவழகன் தலைமையில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா திருவிழச்சேரி கோவில்பத்து அருகே கடந்த 100 ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த குளத்தை தனிநபர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டி கட்டிடத்தை தொழில் செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக பல முறை மாவட்ட ஆட்சியர்களும் வட்டாட்சியர்களும் மனு கொடுத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து வட்டாட்சியரிடம் உடனடியாக அந்த இடத்தை காலி செய்து குளத்தை மீட்டுத் தருமாறு உத்தரவிட்டார்.
இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் இன்றைய தினம் கோவில்பத்து கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி 200க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் ஒன்றிணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டோர் காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். உடனடியாக குளத்தை மீட்டுத் தர என்று சொன்னால் விரைவில் மாவட்ட ஆட்சியர் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்பதை ஊர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் வசித்து வருபவர் சத்யகலா. இவர் மாற்று சமூகத்தை சேர்ந்த நீல் ராஜரத்தினம் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நீல் ராஜரத்தினம் சத்யகலா சொத்துக்களை அவரது பெயருக்கு மாற்றித் தருமாறு வற்புறுத்தியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்து சாதி பெயரை கூறி திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து சத்யகலா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நீல் ராஜரத்தினத்தை போலீசார் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் நீல் ராஜரத்தினத்தின் முதல் மனைவி சுமதி சத்யகலாவிடம் தகராறு செய்து அவர் குடியிருந்து வரும் வீட்டை காலி செய்து தரக்கோரி குற்றாலம் போலீசாரை வைத்து மிரட்டி இரவு நேரத்தில் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே பெயரை கூறி வீட்டை விட்டு வெளியேற்றிய போலீசார் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி சத்யகலா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தென்காசி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு கொடுப்பதற்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் புகார் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சத்யகலா என்ற பெண்மணி ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த பெண்மணி தலித், அவர் கணவர் நான் தலித். இருவரும் 10 ஆண்டு காலமாக குற்றாலத்தில் அவர் வீட்டில் குடும்பம் நடத்தி வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். நேற்று இரவு குற்றாலம் காவல் ஆய்வாளர் மனோகரன், உதவி ஆய்வாளர் மாணிக்க செல்வி அவரோடு உள்ளிட்ட 6 காவலர்கள் வந்து ரவுடி செய்தது போல, கட்ட பஞ்சாயத்து செய்தது போல அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அந்த பெண்மணியை வெளியேற்றி கீழே தள்ளி, சார் நான் என்னோட எதுக்கு சார் உள்ளே வரீங்க, நீ வெளியேறுமா, உனக்கு பாதுகாப்பு இல்லை, உன்னை கொல்லதுக்கு ஆள் இருக்காங்க கூலிப்படை அப்படின்னு சொல்லி மிரட்டி வெளியேற்றி விட்டார்கள். இரவு 10:30க்கு எனக்கு கால் செய்த போது நான் அந்த பெண்மணியை இரவு 12 மணி ஆகும்போ மாவட்ட காவல் எஸ்பிக்கு கண்காணிப்பாளருக்கு புகார் மனு கொடுக்க வந்தேன். நீங்கள் இன்று எஸ்பி இல்லை, நாளை காலையில் புகார் கொடுங்கள் என்று கூறிய போது இன்று மாவட்ட ஆட்சியாளருக்கு வந்து புகார் மனு கொடுத்துருக்கிறோம். அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் SC/ST வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை தென்காசி தெற்கு மாவட்ட சார்பாக வலியுறுத்துகிறோம். அந்த பெண்மணிக்கு பாதுகாப்பு இல்லை, அவர் வீட்டுக்கு குற்றாலத்தில் இருக்கணும், அவர் வீட்டில் அவருடைய முதத்தரம் பெண்மணி அப்புறப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். தென்காசி மாவட்டம் மச்சன்புதூர் பேரூராட்சி மேகரையில் 18.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிணறு அமைத்து குடிநீர் கொண்டு வரும் திட்டத்தை அரசு அறிவித்தது. ஆனால் மேகரையில் கிணறுகள் அமைக்காமல் புதுக்குளத்தில் 2 கிணறுகளும் உமையங்கால் பகுதியில் கிணறுகள் அமைப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் மீண்டும் முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் மேகரை அடவினையினார் அணை பகுதியில் குடிதண்ணீர் கிணறு அமைத்து அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு சுத்தமான குடிநீர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என்றும் கோரியும் அனைத்து கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முருகையா, மூர்த்தி, விவேக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பகுதியில் மேற்கரை அளவினர் டேமில் இருந்து தண்ணீர் அமரூர் திட்டத்தில் சுமார் 18 கோடி நிதி ஒதுக்கியும் வடகரை, அச்சன்புதூர், பண்புலி ஆகிய 3 ஊருக்கும் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் வடகரைக்கும் பண்புலிக்கும் மட்டுமே மேற்கரை பகுதியில் உள்ள அலைநர் டேமுக்கு முன்பாக கிணறுகள் தோண்டப்பட்டது. ஆனால் அச்சன்புதூருக்கு மட்டும் தோண்ட காரணம் என்னென்று கேட்கும்போது அப்படி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து நிர்வாகம் சொல்லிக் கொண்டு இருக்குது. அது சம்பந்தமாக நாங்கள் எல்லாரும் அனைவரும் கலெக்டரை சந்தித்து மனு கொடுத்துருக்கிறோம்.
உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு குடிநீர் வந்து மேக்கரை அணையிலிருந்து கிணறு அமைத்து எங்களுக்கு தர வேண்டும். மேக்கரை பகுதியிலிருந்து எங்களுக்கு குடிநீர் வேண்டும். அதேபோல் அச்சன்பூர் பேராட்சிக்கு உட்பட்ட புதுக்குளத்தில் வந்து 2 கிணறுகள் தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த கிணறு முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய சேதத்தில் இருக்கிறது. குளம் இனியாரம் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு குளம் பெறுவோம். அந்த குளத்திலிருந்து நீங்கள் தண்ணி வரும்போது வந்து ஒரு 6 மாதத்துக்கு தண்ணி இருக்காது. அந்த ஏரியாவில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு தான் இருக்கும். அது உரிய நடவடிக்கை எடுத்து மேற்கிற பகுதியிலிருந்து எங்களுக்கு தண்ணி வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். அனுமதி கேட்டுக்கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அனந்தபுரம் பேரூராட்சியில் அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தை பேரூராட்சி நிர்வாகத்தினர் தனியாருக்கு விற்கப்பட்டதை கண்டித்தும், செட்டிக்குளம் அருகே பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீட்டுமனை பட்டாவை பொதுமக்களுக்கு பிரித்துக் கொடுக்காததை கண்டித்தும், பேரூராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும் அனந்தபுரம் பேரூராட்சி அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனந்தபுரம் நகர செயலாளர் காத்தமுத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் கலந்து கொண்டு அனந்தபுரம் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷம் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் நன்மாறன், மாவட்ட அமைப்பாளர் செஞ்சி அரசு, மாநில துணை செயலாளர் துரை வளவன், இனிய வளவன், சமூக நல்லிணக்க பேரவை ஜெயசங்கர், மாவட்ட துணை அமைப்பாளர் துத்திப்பட்டு ராம்கி, ஒன்றிய செயலாளர்கள் ராசாராமன், திருநாவுக்கரசு, குணபாலன், நகர துணை செயலாளர் ஏ.கே. ஏழுமலை, ஒன்றிய பொருளாளர் பார்வேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியம் அனந்தபுரம் பேரூராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அனந்தபுரம் பேரூராட்சியில் அரசு மருத்துவமனைக்காக ஒதுக்கப்பட்ட 2 ஏக்கர் இடத்தை இந்த பேரூராட்சியிலே தற்போது பணியில் இருக்கின்ற செயல் அலுவலர்களும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்களும் கவுன்சிலர்களும் அனைவரும் கூட்டாக சேர்ந்து அந்த இடத்தை தனியாருக்கு தாரை வார்த்து அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே வீடற்ற ஏழை மக்களுக்கு வீட்டுமனை 2 சென்ட் அல்லது 3 சென்ட் வீதமாக பிரித்து வழங்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்திலே இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் நெடுந்தூரம் சென்று ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு தங்களுடைய விளைபொருளை எடுத்துச் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதை மாற்றும் விதமாக அந்த இடத்திலே ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை அமைக்க வேண்டும். அதோடு இல்லாமல் இந்த பகுதியிலே துணை மின் நிலையத்தை அந்த இடத்திலே அமைத்து பேரூராட்சி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை வழங்குகின்ற வகையிலே தமிழ்நாடு அரசு இதை செய்ய வேண்டும். இந்த ஊழலிலே ஈடுபட்ட அனைத்து அரசு அலுவலர்களையும் மற்றும் கட்சி சார்ந்த நபர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து அவர்களை பணி நீக்கம் அல்லது சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிலை தொடர்ந்தால் அந்த இடத்தை தனியாருக்கு தாரை வார்த்ததை உடனே வாபஸ் செய்து அதை இந்த பேரூராட்சி மன்றத்தின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். இதை செய்ய மறுத்தால் இந்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விழுப்புரம் தலைமையகத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எதிராக பெருந்திரளாக விடுதலை சிறுத்தைகளையும் பொதுமக்களையும் கூட்டி அங்கே இந்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மிக பெருமளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்பதை அரசுக்கு தெரிவித்து இந்த பகுதியிலே இருக்கின்ற அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை கண்டிப்பாக மீட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டு வரும் உடன்குடி அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு வருவதற்காக கல்லாமொழி கடற்கரை கிராமத்தில் பெரிய கப்பல்கள் வந்து செல்லக்கூடிய வகையில் நீலகிரி இறங்குதளம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்காக கடல் பகுதியில் பெரிய பெரிய கற்களை போட்டு இந்த பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதி மற்றும் அருகே உள்ள மீனவ கிராமங்களில் கடல் அரிப்பு ஏற்பட்டு பாதிக்கப்படுகிறது. எனவே கடல் பகுதியில் இந்த கரை இறங்குதளம் அமைப்பதை தமிழக அரசு உடனடியாக கைவிட்டு மாற்று வழியாக ரயில் பாதை அமைத்து ரயில் மூலம் நிலக்கரி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் தொடர்ந்து சில மாதங்களாக கடலரிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. அருகில் இருக்கக்கூடிய அமளிநகர் மீனவர் கிராமத்திலும் இதே கடலரிப்பினால் மீனவர்கள் தொழிலை இழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். இந்த கடலரிப்பிற்கு அரசு தரப்பிலும் அல்லது வேறு செய்திகளாக தவறான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். முருகன் கோயில் கடற்கரையில் கடலரிப்பு ஏற்படுவதற்கு அருகில் இருக்கக்கூடிய அமளிநகர் மீனவர் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற தூண்டியல் வளைவுதான் காரணம் என்கிற வகையில் ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த கடலரிப்பு என்பது உடன்குடி அனல் நிலையம் அந்த பணிக்காக நிலக்கரியை இறக்குமதி செய்வதற்கு கடலில் கல்லாமொழி கடற்கரையிலிருந்து கடலுக்குள் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சிமெண்ட் காங்கிரீட் பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடல் பகுதியில, ஆழமான கடல் பகுதியில கப்பல் வந்து நிலக்கரியை இறக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் லட்சக்கணக்கான பல லட்சம் டன்கள் கரும் பாறைகளை கொண்டு அங்கே இறக்கு தளம், ஒரு துறைமுகம், நிலக்கரியை இறக்குவதற்காக ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்துதான் மணப்பாடு முதல் வீரபாண்டியப்பட்டினம் வரை உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் கடலரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த இறக்குதளம் அமைக்கப்பட்டு அதற்கான கற்களை கொண்டு குவிக்கும் பணி நடைபெற்று வருகிற போது திருச்செந்தூர் முருகன் கோயில் கடற்கரை என்பது மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசு இந்த திட்டத்தை கைவிட்டு மாற்று திட்டமாக நிலக்கரியை உடன்குடி அனல் நிலைய பணிக்கு நிலக்கரி கொண்டு வருவதற்கு கடல் வழியாக கொண்டு வருகிற இந்த திட்டத்தை கைவிட்டு மாற்று திட்டமாக தூத்துக்குடியிலிருந்து உடன்குடிக்கு ரயில் பாதை அமைத்து ரயில் மூலமாக நிலக்கரியை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் கோவில் கடற்கரையும் அமளிநகர் மீனவர் கிராமத்தையும் ஐயாவளி கோயிலையும் பாதுகாத்திட போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மனு கொடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வந்திருக்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,